ஹலோ गाइस நான் உங்கள் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து தி அவுட்காஸ்ட்னு சொல்லக்கூடிய சீரிஸோடைய சீசன் 2 எபிசோட் 16 தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு வந்தீங்கன்னா உங்களால் முடிவு சாப்பிடணும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க விலைக்கான ஆன்ல வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்த வீடியோமே நோட்டிஃபிகேஷன் வரும். எந்த எபிசோடில் ஃபைனல்ஸ்க்கான முடிவு தெரிஞ்சிடும். ஹீரோடைய பவர்லாம் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். பார்த்ததுக்கு இதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஸ்டார்ட். என்னடா டோர்னமெண்ட் முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு வருத்தத்தில் இருக்கிறேன் நானே. ஆனால் அந்த சமயத்தில் தான் புதிய பிரச்சனையாக இன்னொன்று வரும். அது இன்னொரு பக்கம் அடுத்த எபிசோடு எல்லாமே கண்டினியூஸாக போகும். அது இன்னமும் சூப்பராக இருக்கும். மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி லைக்கும் போட்டுருங்க. சரி வாங்க நம்ம கதை போலாமா. ஹீரோ ஒருத்த கடைசி அட்டாக்ல ஏர்லயே பறக்கொட்ட வச்சிருப்பான் ரெக்கிகோவை. எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. அவன் ஒரு பக்கம் ஏன் ட்ரை பண்றான். நான் எதிர்பார்க்கல உங்ககிட்ட இந்த மாதிரியான ஒரு பவர். உன்னுடைய அட்டாக் என்னால டாச் பண்ண முடியாது அப்படின்னு தான் நான் நினைச்சிருந்தேன் இதனால இருக்கும். ஆனா உண்மையிலேயே உனக்குள்ள என்ன விட அதிகப்படியான இயற்கையிலேயே டேலண்ட் இருக்கு. நான் உன்னை விட அதிகப்படியான ட்ரைனிங் வருஷம் கணக்கில் எடுத்திருக்கேன். ஆனா நீ இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கீங்கன்னா அது பாராட்டக்கூடியதுதான். இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறது. இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஒஃபு பார்த்துட்டு அவன் தோத்துட்டான். இன்னொரு பக்கம் ரெக்கிகோ பார்த்து கேர்ள்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. ஏய் என்னடி பண்ணிட்டு இருக்க, அவருக்கு சப்போர்ட் பண்ணி சீரப் பண்ணிட்டு அப்பதான் அவர் சண்டை போட தொடர்ச்சி. உண்மைதான். இதுக்கு முன்னாடி ரெக்கிகோ பார்த்த மாதிரி இல்ல. அவர் இப்ப பார்க்க ரொம்ப கூலா தான் இருக்காரு. ஹீரோவும் திரும்பி ஒரே ஒரு அட்டாக் பண்ணி அவனை தோக்கடிச்சலாமா? இல்ல இந்த ஸ்ட்ரென்த் ரொம்ப டிஃபரெண்டானது. என்ன மன்னிச்சிருவாங்க. அடுத்த லா டென்ஷியா மாறணும்னா அதுக்கு நான் இன்னமும் தொடர்ச்சியா போராடதான் போறேன். என்னால கடைசி பவர் இருக்கிற வரைக்கும் தொடர்ச்சியா போராடுவேன். உன்னை தோக்கடிச்சு தருவேன். உன் இடத்துல நான் இருந்தா என்ன பண்ணுவேன் தெரியுமான்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் யோசிச்சு பார்த்துட்டு டக்குன்னு பார்த்தா அவன் புஷ் பண்ண அந்த காத்துலயே பறந்தாச்சு போய் வீராளம் போகும். ஜோசோரன் தோத்தா மாதிரில நான் பார்த்தேன். நான் எதுவுமே கத்துக்கல. அவனுக்கு ஹெல்ப் பண்ணவே இல்லை. சரியா கூட அவன் தோத்து போயிட்டான். ஏய் கம்முன்னு ஏஞ்சி பாரு. ஆனா பார்த்தா அவன் கிட்ட வந்து அட்டாக் பண்ணதுல ஹீரோ போட்டு அடிச்சு போட்டுருக்கான். அவன் திரும்பவும் கீழே விழுந்துட்டான். என் பாடி ஏன் இப்படி வீக்கா இருக்கு, என்னோட எங்கிரா எஃபெக்ட் நல்லாவே ஒர்க் ஆயிருக்கணுமே அப்படின்னு அவன் தோத்துட்டான். அதே இடத்துல கண்டிப்பா எங்கிராயை பயன்படுத்துறது கூட இப்ப எனக்கு தகுதி இல்லாம போயிடுச்சு. அந்த அளவுக்கு வீக்கா இருக்கேன். நல்லா டென்ஷன் ஆகிற தகுதி இல்லாம போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இப்ப தோத்து போற நிலைமை ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கேன். கீழே படுத்துட்டு செம்பாயும் உன்னோட பக்கம் டே ரொம்ப ஃபீல் பண்ணதா இருக்கு. ஃபைட் கண்டினியூ பண்ணலாமா வேணவா? ஆனா வந்து அவன் விட்டு கொடுத்துடுறான். தன்னால முடியல அந்த அளவுக்கு. அதனால சரண்டர் சொல்லிடுறான். எல்லாருமே பார்த்து அதிர்ச்சி வராங்க. என்னது ரெக்கிகன் தோத்துட்டாரா? அது இவங்கிட்டயா? என்ன மன்னிச்சிருங்க மாஸ்டர், நான் தோத்துட்டேன். என்னப்பா அவன் தோத்துட்டான்? எதிர்பார்க்கவே இல்லை. ஆமா இயற்கையை பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு விதியும் அதுக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது. அது என்ன நினைக்கிறது அதுதான் செய்யும். இதுல ஜெயிச்சது ஜோசரான்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறதுல எல்லாருமே பார்த்துட்டு சாக்கா வராங்க. இவன் தானா? இன்னொரு பக்கம் நம்ம ரிகோ எல்டரோடைய பேத்தியும் பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க. ரெக்கிகன் தோத்துட்டான். என்னால நம்ப முடியல. இதுக்கு என்ன நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க? ஏய் தெரியுது அப்போ உனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு தானே? டேய் அதை விட ஜோசரான தோக்கடிச்ச அந்த பட்டத்தை நம்ம எடுக்கணும். விடக்கூடாது. அவன்லாம் ஒரு ஆள் நான் அவனுக்கு கொடுக்குறேன் ஒரு. அவனுமே தகுதியான ஆள் தானே அதுக்கு. அப்படிலாம் எனக்கு கேட்டுனா கிடையாது. என்ன கேட்டுனா அவன் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப லக்கியா இருக்கான். அதனாலதான் இப்போ ஜெயிச்சிட்டான். ஏன்னா டோர்னமெண்ட் ஆரம்பத்துல நீ யோசிச்சு பாரு. அவன் சின்ன சின்ன சீட்டிங் வேலையெல்லாம் பண்ணி ஜெயிச்சான். ஆனா அதுக்கப்புறம் இப்போ தன்னுடைய உண்மையான பவரை வெளிப்படுத்தி சண்டை போட்டு தோக்கடிச்சிருக்கான் போல. அப்படி இருக்கும்போது ஃபைனல்ஸ் வரைக்கும் இந்த அளவுக்கு வந்தது அவனுடைய லக்கு ஒண்ணு. பார்த்ததுக்கு அவனுக்குள்ள இருக்கிற பவரை இப்பதான் கடைசியா காமிச்சிருக்கான். என்ன ஆனா நீ கூட அவனை புகழ்றத பார்த்தா உனக்கு அவனை பிடிச்சிருக்கு போலயே. இதே புத்தியில சுத்திட்டு இருக்கு. எனக்கு அதெல்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் அந்த ஆன்மாக்களை பயன்படுத்தின அந்த ரெண்டு பேரும் அங்க வரானுங்க. வந்துட்டு நம்ம ரெக்கிகனுடைய பேத்தியா இருக்கிற அவகிட்ட வந்து விசாரிச்சுட்டு ஃபைனல்ஸ் முடிஞ்சிருந்தாங்க டோர்னமெண்ட் வந்துட்டு கிளம்புறன்ற மாதிரி சொல்லிட்டு அவனுக்கு கிளம்புறானுங்க. என்னடி ஆச்சு இவ்வளவு சலிச்சுக்கிறேன் அப்படின்னு ஹானா இவன் கேட்க. இல்லப்பா இப்ப வந்துட்டு பேசிட்டு போனாங்களே இவங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது செஞ்சு குரூப்பை சேர்ந்தவங்க நம்மளை நோக்கி வந்துட்டு இருக்காங்க தெரியுது. கண்டிப்பா வந்து எங்க தாத்தா என்ன சமாளிக்க வேண்டியது நிறைய இருக்க போல. இப்பதான் டோர்னமெண்ட் முடிஞ்சதுன்னு ஒரு சந்தோஷத்துல இருந்தா அதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை பேர். அவங்க இந்த மவுண்டன் ஃபுல்லா சுத்தி வளைக்க ஆரம்பிச்சிட்டாங்களா. முக்கியமா கோகேட்ஸோ அவன் நம்ம கிட்ட மாட்டிக்கிற விஷயம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சதுனால தான் இதை பண்றாங்கன்னு நினைக்கிறேன். லார்ட் டென்சி வந்து அதுக்கப்புறம் நம்ம இங்கிலாந்து இருந்து வந்து நம்ம ஹாரி பாட்டர்ல இருக்கிற நம்ம பிரின்சிபல் அப்புறம் வந்து விக்டர் சொல்லக்கூடிய நம்ம டீச்சரும் பத்திரமா போயிட்டு மலையை விட்டு கீழே இறக்கிட்டு வாங்கன்னு சொல்ற மாதிரி அந்த இடத்துல இருக்கிற இன்னொரு சீட் இருக்கு. அவர் சொல்ல இந்த பக்கம் அவர் ரெக்கிகோன்னு பார்த்துட்டு இருக்காரு. அந்த ஒரு சமயத்துல அவர் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாரு. லாஸ்ட் நைட்ல அதாவது நம்ம ஓயாவுடைய சண்டெல்லாம் வரதுக்கு முன்னாடி அவர் தன்னுடைய கையில இருக்கிற ஸ்குரோலை வச்சு பார்த்துட்டு இருக்காரு. கண்டிப்பா அடுத்த கட்ட மேட்ச்ல நாங்க ப்ரெடிக்ட் பண்றது சோரான் வெர்சஸ் சொக்கெட்ஸோ தான். கண்டிப்பா நடக்குமா அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த டைம்ல யாரோ வந்து அவங்களுடைய காலிங் பெல் தட்டுறாங்க. யாரா இந்த நைட்ல? வாங்கப்பா லார்ட் டென்சி நான் தான். ஓயா எந்த நைட்ல உனக்கு என்னப்பா வேணும்? ஒண்ணு இல்ல உங்ககிட்ட இருக்கிற ஒரு பிரச்சனையை வந்து நான் சால்வ் பண்ண தான் வந்திருக்கேன். என் கிட்ட இருக்கிற பிரச்சனையா எங்க பாருங்க லார்ட் டென்சி. அடுத்த கட்ட மேட்ச்ல நானும் சொக்கெட்ஸோவும் மோதனா அது கரெக்டா இருக்கும்னு தோணுது. ஏன்னா கண்டிப்பா வந்து அடுத்த கட்ட மேட்ச்ல அவன் கண்ட்ரோல் இல்லாம சண்டை போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால சோரனுக்கு எதனா காயம் பட்டுச்சுன்னா அப்புறமா உங்களுடைய ஜோக்ல எனக்கு கொஞ்சம் கெட்ட பேர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால நான் சொக்கெட்ஸை ஹேண்டில் பண்ணிக்கிறேன். அவனுக்கு அவனுடைய பவர்ஸை கட்டுப்படுத்துறேன் நான். உனக்கு எப்படி இந்த அளவுக்கு தெரியும்? தப்பா நினைக்காத. நீ இதுல தலையில வேண்டிய அவசியமே இல்லையே. இவ்வளவு அக்கறைப்படுற. இது கண்டிப்பா ஒரு பெரிய பிரச்சனையா டோர்னமெண்ட்ல வந்து நிற்கும். அதனால நீங்க மேட்ச் இப்படி கொஞ்சம் மாற்றி எனக்கும் சொக்கெட்ஸுக்கும் கொஞ்சம் மாத்தினீங்கன்னா நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் எங்களை ஜெயிக்கிற யாராச்சும் ஒருத்தர சோரன் எதிர்க்கிற மாதிரி கூட வச்சுக்கோங்க. சரி கண்டிப்பா நீ சொக்கெட்ஸை தோக்கடிக்க முடியும்னு நினைக்கிறியா? ஆனா அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கானவன். நீங்க ரொம்ப தப்பா நினைக்கிறீங்க. என்னுடைய திறமை
மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல. சரி ஓகே, அப்ப நான் என்ன பண்றேன், உன்னுடைய திறமை நான் டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கிறேன். ஓகே என்ன மன்னிச்சிருங்க சொல்லிட்டு உடனே பார்த்தா அவன் போயிட்டு அடிக்கிறது போக அவர் ஒன்னு கொடுப்பாரு, வெளியே வந்து வீவான். உடனே பார்த்தா அவர் பின்னாடி வந்து அட்டாக் பண்ண வர டக்குன்னு தன்னுடைய ஸ்கில்ல பயன்படுத்தி தப்பிப்பான். யாப்பா என்ன இது இந்த வயசுலயும் எப்படி இருக்காரு அவரு, லாட் டென்ஷனா சும்மாவா. இதுலயே எனக்கு புரிஞ்சிச்சு இவர் எவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான. அதுக்கப்புறம் வந்து லாட் டென்ஷியும் பரவாயில்ல தம்பி, என்னுடைய அட்டாக்ல இருந்து நீ தப்பிக்கிற, என்ன அட்டாக் பண்ற லெவலுக்கு நீ துணிஞ்சிட்ட, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு உன் மேல கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு. சரி நீ ஏன் அடுத்த மேட்ச்ல சாக்கெட்ஸ் எதிர்த்துக்கும். ஆனா கண்டிப்பா இந்த ஒரு விஷயம் உன்னுடைய கிராண்ட் மாஸ்டருக்கு தெரிஞ்சதுன்னா அவர் ரொம்பவும் உன் மேல கோவம் தான் படுவாரு. அவருடைய பேரை கூட நீ சொல்லாம இடத்துல வேலையை பார்த்துட்டு இருக்கல, இதெல்லாம் போய் வேலையை பார்ப்போம். ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்டர். இந்த 10 எல்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வழியே இப்படி அடித்துக்கிறதுக்கான காரணங்களும் நிறைய இருக்கு. அந்த காலகட்டத்தில் அந்த கொன்ஷி வார்ல கிட்டத்தட்ட 36 வகையான கலைகள் இருந்தாலும் அதுல கைக்கு உருவாக்குறது ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்ததுனால அவர் தேடி எல்லாருமே போவாங்க அந்த கலையை அப்படியாச்சும் ரொம்ப எடுத்துக்கணும்னு. அது ரொம்ப பேசிக்கான கலையா இருந்தது எல்லாருக்குமே. அதை அவர் யோசிச்சு பார்த்துட்டு இருக்க. இப்போ காலையில பார்த்து அவன் கண் முடிக்கிறான். மாஸ்டர் கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்கறான். என்ன மன்னிச்சிருங்க மாஸ்டர், நான் தோத்துட்டேன். மன்னிப்பு கேட்க போறியா? ஏன் எல்லாம் ஏன் மேல தானே தப்பு, நான் தோத்ததுனால உங்களுக்கு கெட்ட பேர் வந்திருக்கும், உங்களுக்கு அசிங்கமாயிட்டு இருக்கும். இதுக்கப்புறம் எனக்கு இந்த இடத்துல இருக்கிறதுக்கு தகுதியும் இல்லை, உங்களுடைய சிஷியனா இருக்க தகுதியும் இல்லை. எனக்கு நான் எடுத்த ட்ரைனிங் எல்லாமே வேஸ்ட். பேசி முடிச்சியா? நீ ஒரு விஷயத்த கவனிக்கல, நானுமே தப்பு பண்ணிருக்கேன், அது உன் கூட சேர்ந்துதான். அது என்னன்னா இந்த பாட்டில் இருக்கிற லெஜெண்டரியான அந்த மேஜிக் லிக்விட பொறுத்த வரைக்கும் நீ சாப்பிட்ட அந்த பிரேக்ஃபாஸ்ட்ல நான் இதை கலந்துருக்கேன். இதை பொறுத்த வரைக்கும் எப்படி திரும்ப வேலை செய்யும், நீ அந்த இடத்துல போயிட்டு ஃபைட் பண்ணும்போது உன்னுடைய இன்க்ராய் பவர் அண்ட் மற்ற பவர்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் அதிகப்படியா தூண்டி செயல்பட வைக்கும். அதுக்காக தான் இதை நான் உனக்கு அட்வான்ஸாவே கொடுத்தேன். ஆனா நான் பண்ணது இது பெரிய தப்பு தான். ஏன்னா சோசரன் இருந்தாலும் பாத்தீங்கன்னா இப்படியாப்பட்ட பவர்களையும் தாண்டி அவன் உன்னை கடைசி வரைக்கும் நின்று எந்த ஒரு போஷனும் இல்லாம தன்னுடைய கிராண்ட் ஃபாதரோடைய பவரா இருக்கிறத வச்சு உன்னை தோக்கடிச்சிருக்கான். அப்படியா? ஆனா ஏன் நீங்க இது பண்ணீங்க? எனக்கும் ஆசை இருக்காதா என்னுடைய சீட் அஞ்சாச்சும் இதுல நல்லா தான் இருக்கும்னு. இப்பதான் எனக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கு. ஏன் ஏன்னா நீங்களே என்ன மாதிரி தப்பு பண்ணிருக்கீங்களா? எல்லாம் நீங்க பிளான் பண்ணதானே? இல்லடா கமநாட்டி, என்னென்ன நீ பண்ணிட்டு இருக்க? நீ போயிட்டு சொந்தமான பவர் வச்சு அங்க போயிட்டு கஷ்டப்பட்டு சண்டை போட்டுட்டு இருக்க. ஆனா உன்னுடைய மாஸ்டர் உனக்கு துரோகம் பண்ணிட்டு நான் சீட் பண்ணிருக்கேன், அது கூட உனக்கு தெரியல. இதுக்கப்புறம் உன்னுடைய மாஸ்டர் என்ன ஏத்துக்காத, நான் எவ்வளவு கேவலமான ஆளா இருந்திருக்க பாரு. என்ன ஓகேவா? பரவாயில்ல. ஆனா மாஸ்டர் நீங்க என்னதான் இந்த மாதிரிலாம் பண்ணாலும் அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா சோசரன்னா எதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நான் அப்ரோச் பண்ண இருந்தப்போ இருந்த அந்த பவர் காட்டிலும் இப்போ பாத்தீங்கன்னா ரொம்பவும் அதிகப்படியா இருக்கு. அவனுக்கு எல்லாத்தையுமே ஈஸியா கண்ட்ரோல் பண்றான். இருந்தாலும் உங்களுக்கு இன்னொரு சைடு நான் தோத்து போவேன்னு தெரியுமா? கண்டிப்பா எனக்கு தெரியும். ஆனா இருந்தாலும் நான் விட்டு கொடுக்க கூடாதுன்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக நான் உனக்காக நான் அச்சீவ் பண்ணேன் இந்த விஷயத்துல. ஆனா என்ன இருந்தாலும் நீங்க எனக்காக பண்ணதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க தான் என்ன பொறுத்த வரைக்கும் பெஸ்டான மாஸ்டர். தப்பு பண்ணதுல என்னடா பெஸ்ட், இருந்தாலும் நம்மளால ஜெயிக்க முடியலையே. ஜோசரன் என்னதான் நம்மளுடைய பிளான்ல ஒரு மெம்பரா இருந்தாலும் ஒரு விஷயத்த மறந்துடாது, அவனுக்குன்னு சொல்லிக்க எந்த விதமான ஃபேமிலியும் கிடையாது. அவருடைய தாத்தாவும் நமக்கு ரொம்ப க்ளோஸா இருப்பாரு. அதனால எக்காரணத்தை கொண்டு நீ அவங்ககிட்ட இதுக்கப்புறம் ரொம்ப கோபமா நடந்துக்காதுடா, அது நல்லதா இருக்காது. நல்ல நண்பர்களா சேர்ந்து பழக சரி அவங்க கூட. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒஃபு வந்து ரொம்ப சந்தோஷமா அந்த பாட்டை பாடி போயிட்டு இருக்கா. ரொம்ப நல்ல மூட்ல இருக்கா போல எனக்கு. ஏன்னா சோசரன் ஜெயிச்சிட்டால அதனால. அதுக்கப்புறம் அவார்ட் செரிமோனி நடத்துறாங்க. ஹீரோ அங்க போன உடனே ரெங்குக்கவும் சோசரன் இதுதான் உன்னுடைய கிஃப்ட், இதை ஏத்துக்கும். நாங்க ப்ராமிஸ் பண்ண மாதிரியே இதுல இது வரைக்கும் 8 சீக்ரெட் ஆர்ட்ஸ் உடைய மொத்த விதமான டீடைலும் இந்த புத்தகத்துல இருக்கு. இதை நீ எடுத்துக்கிட்டா இதுல நீ பயிற்சி பண்றது எல்லாமே கண்டிப்பா உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நீ இந்த 8 சீக்ரெட் கிளான்ஸ் உடைய பவர்ஸையும் நீ மொத்தமா தெரிஞ்சு வச்சுக்கலாம். எல்லாருமே வாயடிச்சு போறாங்க. அதுதான் அந்த 8 சீக்ரெட் கிளான்ஸ் உடைய கலைகளை சேர்ந்த புக்கானு. ஆனா ஹீரோவும் எல்டர் ரெங்குக்கும் நீங்க இதை கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ், ஆனா நான் இதை வாங்க மாட்டேன். எதுக்கு பயம் எப்படிலாம் சொல்லிட்டு இருக்கான். நான் இதை உங்ககிட்ட எதிர்பார்த்துதான் சொல்லிட்டு பிரசிடென்ட் சொல்றாங்க. ஏன் அவனுக்கு வேணாம்? அதுவா எல்டர்? ஒண்ணு இல்ல, ஆல்ரெடி என்னுடைய தாத்தாவுடைய அந்த கண்டிங் ஸ்டைலே எனக்கு போதும். நான் இதை தெரிஞ்சுக்கலாம் பெருசா எதுவும் பண்ண போறது இல்ல. ஆனா எனக்கு தேவையான ஒரே ஒரு ட்ரெஷர் வந்து வேற இருக்கு, அதனால இது எனக்கு வேணும், என்ன மன்னிச்சிருங்க. கண்டிப்பா இந்த கிரேட்டஸ்ட் ரிவார்டை வந்து என்னுடைய நண்பனா இருக்கிற ரெகுகோனுக்கு நீங்க கொடுங்க. ஏன்னா அவன் தான் இதுக்கு சரியான ஆளு. நாளா இந்த இடத்துல அதை ஏத்துக்கிறதுக்கு தகுதி இல்லாதவன். என்னடா புதுசா வர நீ ஆஃபர் கொடுக்குற அவனுக்கு? அப்ப நான் இதை வீட்டுக்கு எடுத்துன்னு போட்டா அப்படிலாம் பண்ணா ரொம்ப பிரச்சனையாவே. டென்ஷன் இங்க பாரு, அப்படிலாம் சொல்ல முடியாது. வின்னர் என்ன சூஸ் பண்றானோ அடுத்த கட்ட வேலையை அவன் சொல்றதை நம்ம பண்ணிதாகணும். அதனால இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி நம்ம ரெகுகோனுக்கு அந்த புக்கை கொடுப்போம். ஏன்னா அவன் வெற்றியாளருடைய 2வது இடத்துல அவன் இருக்கிறான். அதனால அவனுக்கு தான் முறைப்படி போகணும். ஏன்னா வின்னரா இருக்கிற ஃபர்ஸ்ட் ஆள் வந்து அந்த புக்கு ஏத்துக்கலன்னா 2வது ஆளா இருக்கிறவனுக்கு தான் அந்த ரிவார்டு போகணும். இதை கேட்ட உடனே நம்ம ஆளுங்க எல்டர்ஸ் மத்தவங்கள வாய பழப்பாங்க. என்னடா இவன் இவ்வளவு சாதகமா பேசிட்டு இருக்கான் அவனோட சிஷனுக்குன்னு. ரெகுகோனே கடுப்பா வராரு. டேய் உங்க ஸ்டூடெண்ட்டுக்காக இதெல்லாம் பண்றல, சரி ஓகே ஓகே. அதுக்கப்புறம் ரெகுகோனும் அந்த இடத்துக்கு கூப்பிட்டு அவன் அந்த புக்கை வந்து எடுத்து சொல்லாம ஆச்சரியப்படுறான். இது எனக்கா? அவனுக்கு தானே போன சோசரனுக்கு. அதுக்கப்புறம் நடந்த விஷயத்த எல்லாமே அவனோட பக்கம் அவங்க சொல்லி புரிய வைக்கலாம். அவனோட பக்கம் லாப் டென்ஷிய பாக்குறான். இவனும் பாக்க புரிஞ்சு போயிடுச்சு நமக்கு தலையில கட்டுறாங்கன்னு. அதுக்கப்புறம் அதை மரியாதையோட அவன் ஏத்துக்கிறான். இன்னொரு பக்கம் எந்த 2 பேரு அந்த இடத்த விட்டு கிளம்பி போக. இப்பதான் ஒரு முக்கியமான கூத்து பாப்பீங்க. நான் இதெல்லாம் சொன்னதுக்கான காரணமே இப்ப பார்த்தா நம்ம சாயன் வந்து ஒரு ரூம்ல தங்கிட்டு இருக்கான். அது யாரு கூட? இவன் கூட. அவ வந்து கேட்டுங்கிறது சோசரன் ஜெயிச்சிட்டானா? அப்படியா? இந்த மாதிரிலாம் நடந்ததுன்னு சொல்லிட்டு அவ கேள்விப்பட்டு அவன் சொகுசா படுத்துங்கிறான். இவங்க 2 பேருடைய ட்ரெஸ்ல அரைப்படியா இருக்கிறத பார்க்கும்போது என்னமோ நடந்திருக்கு. ஏய் யார் அது அப்படின்னு கேட்க. ஏய் வாயமுறா, என்னமாச்சு? யார்கிட்ட அங்க பேசிக்கிற? அப்ப ஒண்ணு இல்ல, நான் இங்க யாரும் இல்ல, நான் தனியா தான் படுத்துட்டு இருக்கேன். முட்டாள், எங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கும் எதுக்கிட்ட குறுக்கால வந்து பேசுறேன். எங்க அப்பா கேட்டிருக்கும் தெரியுமா? யாரும் அதை பத்தி கவலைப்பட்டா? எங்க பரிசாயா கண்டிப்பா நம்ம என்னுடைய பேரண்ட்ஸை மீட் பண்ணணும், அவங்க கிட்ட போயிட்டு இந்த விஷயத்த நான் சொல்லி ஆகணுன்ற மாதிரி அவன் மேரேஜ் வரைக்கும் எதிர்பார்த்துட்டு இருக்கான். இவ கடுப்பாயிட்டு இவனுக்கெல்லாம் நம்ம போய் அமையணுமா சொல்லிட்டு யோசிக்கிறான். எங்க அம்மாவை பார்த்தே அவனை வரியா? நான் ஒரு விஷயத்த மறந்துட்டேன். எங்க அப்பா சொன்னது போல சோசரனுக்காக நான் வைஃபா மாறலான்னு பார்த்தா இவன் அதுக்குள்ள எதனா ஒண்ணு போல பூந்து என் மைண்டை மாத்தி இப்படி பண்ணிட்டானே. பிரச்சனை இன்னும் பெருசாகும் போலியே. என்ன
என்னாச்சு என்ன பிடிக்கல உனக்கு? அப்படிலாம் இல்ல, நம்ம லாஸ்ட் நைட் வந்து ஓவரா குடிச்சிட்டு என்னென்னமோ பண்ணிட்டு பெட்ல, அதனால இதெல்லாம் நீ ஜஸ்ட் கடத்த போயிட்டு விட்டுரு. என்ன பேசிட்டு இருக்க? என் வாழ்க்கையை நீ கெடுத்துட்டு தெரியுமா? இதெல்லாம் என்ன ஏத்துக்க முடியாது. எங்க அம்மா கிட்ட வந்து பேசுவா. இவன் விடமாட்டான் போலியே. இவனை விட்டு போனா என்ன பண்றது? டக்குன்னு போயிட்டு மேல கிஸ் பண்ணிடுவான் நெத்தில. அப்புறம் அந்த இடத்துல காசை வச்சுட்டு போயிடுவா. ஆமா என்ன அர்த்தம் இது? நம்மள ஒரு மாதிரி இவன் நினைச்சாலும். அதுக்கப்புறம் இந்த 2 ஆளுங்க போயிட்டு இருக்கும்போது அதுல முன்னாடி போற அந்த குண்டான ஆள் யாருன்னு பார்த்தா டக்குன்னு உருவத்தை மாத்துவா பாருங்க. அவதான் நாட்சுகா. பிங்கார் வச்சுட்டு இருப்பாள் சீசன் 1ல. அவதான் நம்ம ரெங்கிகோனை பார்த்தா அப்படி சொல்லியிருக்கா. இன்னைக்கு நம்ம ஹீரோ லாட்டன்சி ஆகிறதுக்கான அந்த ப்ராசஸ் நடக்கிற இடத்துக்கு வந்திருக்க. அதே கோயிலுக்கு பார்த்தா இன்னொரு பக்கம் நம்ம எல்டர்ஸும் வந்துட்டாங்க. மாஸ்டர் எனக்கு கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கு. பதட்டப்படாத, அடுத்த லாட்டன்சியா மாற போற, இன்னுமா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போற, அதெல்லாம் இதெல்லாம் சுவாரஸ்யமான விஷயம். அப்படியே இன்னொரு பக்கம் வந்து டென் சென்சோவா சொல்றாரு. ஜோயான் பார்த்தா கால் இன்னொரு பக்கம் வரதுல அவன் ஒரு பக்கம் ஷாக் ஆகுறான். அப்படியா, சரி நாங்க உடனே வரோம். சோரன் நீ இங்கே இதுல இரு, ஒஃபு அவனை பாத்துக்கோ, நானும் ஜோசனை இங்க தத்து விட்டு போயிட்டு வரோம். லாட்டன்சி உங்களை பாத்துக்கோங்க அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லிட்டு அவனுக்கு கிளம்ப. இன்னொரு பக்கம் அந்த பக்கத்துல நினைங்கிற செம்பாய் கிட்ட, ஏசன் நீ சென்சுவை கொஞ்சம் கூட இருந்து பாத்துக்கோ நல்லா. ஓகே மாஸ்டர். அதுக்கப்புறம் அவங்க கிளம்பின பிறகு ஹீரோவை டென்சியும் என்ன சோரன் நீ மட்டும் என் கூட வா, டென்சி ஆகிறதுக்கான வழியை நான் உனக்கு சொல்லி தரேன்ற மாதிரி அதுக்கப்புறம் உள்ள கூட்டின்னு போக அதோட இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோல பிடிச்சிக்கிறோம். பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல்லைக்கான வச்சுக்கோங்க. அப்பதான் அப்புறம் அடுத்த வீடியோ நோட்டீஸ் பண்ணுவோம். வேற லெவலான சீன்லாம் அடுத்த எபிசோட்ல இருந்து ஆரம்பிக்கும் போது செஞ்ச ஆளுங்க கொத்து கொத்தா அங்க வந்து இறங்குவானுங்க. மறக்காம மிஸ் பண்ணாம பொறுமையா பாருங்க. சரிங்க, சமயத்தோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.